ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் வீட்லேயே எப்படி ஸ்டிக்கர் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டிக்கர் ரெடி பண்ணுறதுக்கு மெயினாக தேவைப்படுறது ஒரு செல்லோ டேப்பு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டும் தான். இந்த மாதிரி ஒரு பழைய கவர் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ட்ராயிங் பண்ணுறதுக்காக ஒயிட் பேப்பரும் பென்சிலும் எடுத்துருக்கிறேன். அதை கலர் பண்ணுறதுக்காக க்ரையானோ ஆர் ஸ்கெட்சோ எது வேணாலுமே எடுத்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சிசர் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம ஸ்டிக்கர் செய்கிறதுக்கான எல்லா திங்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நமக்கு என்னெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது நமக்கு என்ன மாதிரியான இமேஜஸ் எல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக கூகுளில் போயிட்டு ஈஸி பென்சில் ட்ராயிங் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். இல்லை அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரூட்ஸ் வேணும், அனிமல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமல்ஸ் பென்சில் ட்ராயிங், இல்லை ஃப்ரூட்ஸ் பென்சில் ட்ராயிங் அப்படின்னு கேட்டிங்கனாலே நிறைய இமேஜஸ் வரும். அதில் நமக்கு பிடிச்ச இமேஜாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு நம்ம ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். ட்ராயிங்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ட்ராயிங்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஸ்டிக்கர்ஸ் உடனே தேவைப்படுது அப்படின்னா அந்த இமேஜெல்லாம் அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா இன்னொரு ஐடியா கூட இருக்குது. அந்த இமேஜெல்லாம் செலக்ட் பண்ணியிருப்பீங்க அல்லவா, அதை அந்த மொபைல்லையே பிரைட்னஸ் அதிகம் பண்ணிவிட்டு ஒயிட் பேப்பரை மேலே வச்சிங்கன்னா அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அது மேலேயே வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அப்படி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் சொன்ன இந்த 3 ஐடியாஸில் உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வரைஞ்சிட்ருக்கிறேன். இப்போ எல்லா ஃப்ரூட்டுமே வரைஞ்சாச்சு. இதை கலர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கலர் பண்ணுறதுக்காக க்ரையான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ரையானில் கலர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவே கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை விடவே அது வெளியெல்லாம் போகிறக்கு சான்ஸ் இருக்குது. நீட்டாக கலர் பண்ணால் தான் ஸ்டிக்கர்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். அதுக்காக பொறுமையாகவே கலர் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே நான் கலர் பண்ணி எடுத்துட்டேன். ஆல்ரெடி நிறைய இமேஜஸ் நான் வரைஞ்சி வச்சுருந்தேன். கார்ட்டூன் இமேஜஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்துக்குமே கலர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு க்ரையான் எடுத்துகிட்டு கிட்டி பொம்மைக்கு மட்டும் நான் கலர் பண்ணேன். அது அவ்வளோவா நீட்டாக வரல. ஏன்னா நம்ம ரொம்ப சின்னதாக இமேஜஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால் கலர் பண்ணும்போது அந்த லைன்ஸை விட்டு வெளியே வந்துருச்சு க்ரையான் யூஸ் பண்ணனால. ஸோ நான் ஸ்கெட்சே எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு, சீக்கிரம் ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணலாம். அது பார்க்குறதுக்கு க்ரையான் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் கலர் பண்ணும்போது அப்படியே ஒரிஜினல் இமேஜ் நமக்கு கிடைக்கும். ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். நான் இனி வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோஸில், அதாவது கிராஃப்ட் வீடியோஸும் போடுவேன். இடையில நான் ட்ராயிங் வீடியோ, பெயிண்டிங் வீடியோ அதெல்லாம் போடும்போது ஆயில் பேஸ்டல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதில் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே இருக்கிற பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும். அதையுமே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே கலர் பண்ணி முடித்தாச்சு. இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா இமேஜஸையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது அந்த லைன்ஸ் தெரியுதல்லவா, அவுட்லைன், அது மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கலர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இமேஜஸ்க்கு வெளியே இருக்கிற பேப்பர் எதுவுமே தெரியக்கூடாது. அது எல்லாமே தெரியாமல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஸ்டிக்கர்ஸ் அழகாக இருக்கும். இப்போ இந்த கார்ட்டூன் ட்ராயிங்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் ட்ராயிங்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த சிங்கிள் இமேஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதோடய கார்னர் எல்லாமே கட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் கட் பண்ணிடலாம். அதுக்காகத்தான் நான் சொன்னேன். இப்போ அது எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி பழைய பேப்பர்ஸ்லாம் இமேஜஸ் இருக்கும் அல்லவா, அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிக்கர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுவுமே உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்களா, இந்த கார்னர் நல்லா அந்த ஒயிட்டே தெரியாமல் கட் பண்ணி எடுத்துடணும்.
பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரிஜினலாக இருக்குது பாருங்கள். இப்போ அதே மாதிரியே எல்லா இமேஜஸையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ட்ராயிங் வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது ரொம்பவே ஈஸி. பட் நமக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் கிடைக்கணும். கிடைச்சதுன்னா ஓகே தான், இல்லைன்னா நம்ம ட்ராயிங்ஸ் வரைஞ்சி தான் ஆகணும். இப்போ அந்த இமேஜஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கவர் எடுத்துக்கலாம். இந்த கவர் கிடைக்கவே இல்லைன்னா நோட்டுக்கு அட்டை போடுவோம் இல்லவா, அந்த கண்ணாடி ஷீட்டு அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வரைஞ்சிருக்கிற எல்லா ட்ராயிங் அண்ட் இமேஜஸ் எல்லாமே லைனாக வச்சிடலாம். இப்போ வைக்கும்போது நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னா, பக்கம் பக்கம் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு இமேஜஸுக்கும் இடையில கேப் இருக்கணும். அது எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ அது எல்லாமே டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு செல்லோ டேப் எடுத்துகிட்டு இந்த இமேஜஸ் மேலேயே நம்ம ஒட்ட போகிறோம். பெரிய செல்லோ டேப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, சின்னது இருந்தால் அது கூடவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது ஒட்டிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அடுத்த லைன் இது மேலேயே வச்சுட்டு நம்ம ஒட்ட போகிறோம். ஆல்ரெடி ஒட்டியிருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த டேப்போட கார்னர்லேயே இதுவும் ஒட்டுறது மாதிரி 1 by 1 ஒட்டிக்கலாம். அந்த இமேஜஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. மறக்காமல் ஒவ்வொரு இமேஜஸுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையில் வரைஞ்ச ட்ராயிங் மாதிரியே இல்லை. இந்த ட்ராயிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த இமேஜ் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிக்கர் மாதிரி எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டெல்லாம் வெளியே தெரியிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் மட்டும் தெரிஞ்சால் போதும், ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதிலிருந்து நம்ம அந்த செல்லோ டேப்பு பிரித்தோன்னா அந்த கீழே வச்சுருந்த பேப்பர் வந்து பிரிஞ்சு வந்துடும். இது கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு நோட்டில் ஒட்டி காட்டுறேன். அவ்வளோதான், சூப்பரான ஸ்டிக்கர் நம்மளே ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த ஒரு இமேஜும் உங்களுக்கு நான் ஒட்டி காட்டுறேன். இப்போ அந்த கார்னர் நல்லா கட் பண்ணிவிட்டு அதை மெதுவாக ரிமூவ் பண்ணணும். புக்கில் கட் பண்ணி எடுத்த இமேஜை விடவே நம்ம வரைஞ்சி அதில் கலர் பண்ணி எடுத்த ட்ராயிங் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் ஸ்டிக்கர் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சிம்பிள் தான். நீங்களும் இந்த மாதிரி நிறைய கிராஃப்டெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கீழே தெரியிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட கிராஃப்டை நம்ம சேனலில் வீடியோவாக போடுவோம். இப்போ நான் 3 இமேஜஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மற்றது எல்லாமே எடுத்துகிட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். அதுக்காகத்தான் நம்ம பேக் சைடில் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான ஐடியாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.